சட்டசபையில வெளிவந்த பல உண்மைகள். ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. 900 கோடியினுடைய பின்னணிதான் என்ன? அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. மார்டினை நெருங்கும் இடி. தமிழக சட்டப்பேரவையில தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பான அரசியல் சூழல்ல நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் பட்ஜெட் அப்படின்றதால பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மத்தியில இதன் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் அதிக அளவுல நிலவி இருக்கு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதுபடி கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கிய இந்த கூட்டத்தொடர்ல நிதி அமைச்சர் மரிய வில்சன் பொது பட்ஜெட்டையும் அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டையும் தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த நிலையில்தான் கூட்டத்தொடரினுடைய ஒரு பகுதியா மேகதாது அணை விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு விவாதமும் நடைபெற ஆரம்பிச்சது. இந்த விவாதத்தின் போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையான கடுமையான வார்த்தை போரும் காரசார விவாதமும் அரங்கேற தொடங்கியது. பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் சாராய ஆலைகளை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினாங்க. இதனால கோபமடைந்த திமுக எம்எல்ஏக்கள் லாட்ரி அப்படின்னு கூச்சலிட்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில கோபமோடு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா லாட்ரி நிறுவனத்திடமிருந்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் 900 கோடி வாங்கியது ஏன்? தைரியம் இருந்தா சட்டமன்றத்துல பதில் சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் செய்யல, எந்த நிறுவனத்தையும் நான் நடத்தல. தைரியம் இருந்தா அந்த பணத்தை பெற்றதற்கு சபையில விளக்கம் அளிங்க அப்படின்னு ஆவேசமா சவால் விட்டு பேசினாங்க. அமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியா பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில திமுக ஏன் லாட்ரி நிறுவனத்துக்கிட்ட பணம் பெற்றாங்க அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. அந்த பணத்தை கொடுத்ததே அவருடைய மாமனார் தான். ஏன் கொடுத்தாரு, எதற்காக கொடுத்தாரு அப்படின்றத உங்களுடைய மாமனார் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவரும் காரசாரமான ஒரு பதிலடியை கொடுத்துட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா சொல்லும் போது அவருக்கு ஞாபகம் இல்லையா என்னமோ தெரியல, நம்ம சொல்றது அந்த லாட்டரி நிறுவனத்தை நடத்துறதே நம்ம மாமனார் தான் அப்படின்றது. ஆனா இவரும் சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவர் கொடுத்தேன் அப்படின்னாரு, இவரு நான் வாங்கிட்டேன் அப்படின்றத சொல்லாம அந்த இடத்துல உறுதிப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. அப்போ அந்த 900 கோடி ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி இப்ப மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவங்க பதிலடி கொடுத்ததுமே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாக்கு உட்கார முடியல. உடனே அவர் எழுந்து ஆக்ரோஷமா நானும் பேசுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, லாட்ரி நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஏன் பணம் வாங்கினேன் அப்படின்றது உங்க அப்பாவுக்கு தானே தெரியும். உங்க அப்பாவும் லாட்ரி அதிபரும் தானே வாங்கினாங்க. இதுக்கு நடுக்குள்ள நான் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எந்த நிறுவனத்தையும் நடத்தல, அதனால இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கொடுத்ததே உங்க அப்பா தானே, எங்க உங்க அப்பாவை காணும் அப்படின்னு அன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையை இங்க இவர் பதிவு பண்ணி நீங்க உங்க அப்பா கிட்டே போய் கேளுங்க, வீட்டுல தான் உங்க அப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரை தாக்கி பேசியிருக்காங்க. காட்டமா பதிலும் அளிச்சிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் திமுக சைட்ல இருந்து ஏதாவது பதில் வரும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருந்தது. ஆனா அங்க எந்த ஒரு பதிலும் வரல. திமுகவினர் ஒரு அமளியில தான் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சட்டசபையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா பல பேர் காணாம போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. இன்னொரு பக்கம் லாட்ரின்னு சொன்னா இன்னொரு பக்கம் எல்லாருமே கொது தெளிய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மக்களாகிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இந்த இடத்துல இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, இந்த பிரபல லாட்ரி தொழிலதிபர் சாண்டியாகோ மார்டினுடைய மருமகன் தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயம்தான். சட்டப்பேரவையில லாட்ரி மார்டின் மட்டும் நிதி பரிமாற்றம் தொடர்பா ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் மாறி மாறி காரசாரமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம எதை சொல்றோம் எதை பத்தி சொல்றோம்னு தெரியாம ரெண்டு பேருமே வாய் விட்டுட்டாங்க. அதாவது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வாய் விட்டுட்டாங்க. ஆனா இது அவங்களுக்கே பின்னாடி பெரிய பாதகமா அமையுன்றதை அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சாண்டியோகோ மார்டின், அதாவது ஆதவ் அர்ஜுனோட மாமனார் அவங்க வீட்டில் வந்து ஈடி ரைட் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இவங்க சொன்ன இந்த உண்மைகள் வந்து ஈடிக்கு கேட்குமா? அமலாக்கத்துறை அவர்கள் வந்து இதுக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் பண்ண போறாங்க? நெக்ஸ்ட் அடுத்த சோதனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் வந்து இப்போ எல்லார்கிட்டயுமே இருக்குன்னு தான் சொல்லணும். எதிர்க்கட்சிகள் வந்து அதை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எப்படா அங்க போவாங்க, எப்போ அங்க சோதனை நடக்கும் அப்படின்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.